அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வாலட் ஸ்டார் எபிசோட் 232 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ட்ரெஷர் வேணும் அப்படிங்கிறதுக்காக 3 யூனிவர்ஸ் மாஸ்டர் அவனை சுற்று போட்டிருப்பாங்களா. அதில் ஒருத்தரை சிறப்பாக சம்பவம் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோ. இப்போது நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாததுக்கு அவனோட ட்ரெஷர் எடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் வரும் இல்லையா, என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த எபிசோடில் அந்த டிவைன் ஐ கிளான் இருக்குல்ல, அவங்களுடைய பேலஸை காட்டுறாங்க. ஒருத்தர் இறந்து போனால, இறந்து போல அவளோட க்ளோன் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு இல்லையா, அவங்க தான் இருக்கா. அவளுக்கு முன்னாடி ஒரு உருவம் ஒன்று தோன்றுதுங்க. யாரா அது வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா இவரை ஃபர்ஸ்ட் ட்ரூ மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றா அவர்கிட்ட இவ சொல்ல ஆரம்பிக்கிறா, என்னுடைய மெயின் க்ளோன் இறந்து போச்சு, அதுக்கு காரணம் லோஃபங் தான். அவனை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அவன் இறக்கும் போது என்னையும் கூட சேர்த்து இழுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறா. அவன் எங்கே செத்து போனான், நீ மட்டும்தாம்மா செத்து போனேன். அந்த மனுஷன் கையை அசைச்ச உடனே அந்த இடத்துல நிறைய பிளான்ஸ் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்குதுங்க. ஏதோ ஹீல் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. அவர் கேட்குறாரு, நீ எவ்வளோ சுப்ரீம் ட்ரெஷரை இழந்த அப்படின்னு கேட்குறாரு. அவ சொல்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரெஷருமே அழிஞ்சு போயிருக்கோம். ஆனால் 2 பொருள் இருக்குது முக்கியமாக. அந்த பிளாக் கலர் கீ, அது யூனிவர்ஸ் வெசலோடிது. அதுக்கப்புறமா இவளுடைய ஆர்மர், கண்டிப்பாக ரெண்டுமே அழிஞ்சு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறா. இது பத்தாததுக்கு நம்ம ஹீரோவுடைய சுப்ரீம் ட்ரெஷர், அந்த விங் டைப் ட்ரெஷர், அதுவுமே அழிஞ்சு போயிருக்க வாய்ப்பு கிடையாதுங்கிறா. அந்த மனுஷன் யோசிக்கிறான், ஒரு பிளாக் கலர் கீ, 2 சுப்ரீம் ட்ரெஷர், அப்போ ஒரு ட்ரூ மாஸ்டர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அது வர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு சுழல் மாதிரி இருக்கு, அதில் மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த கீ பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கு பக்கி. ரொம்ப நேரமாக எடுக்கணும்னு பார்த்தா கூட அவனால் சுத்தமாக எடுக்க முடியல. அவன் நிறைய முறை ட்ரை பண்ணியிருப்பான் போல தெரியுது. அட போடா சரிதான், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். ஒரு கட்டத்தில் அந்த சுழல் இருக்குல்ல, அது எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சுங்க. ஓகே, இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கோல்டன் கிங்டமை பயன்படுத்தி அந்த ஒரு கீயை எடுத்துட்டான். இப்போ கீயை எடுத்தாச்சு, அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப கோல்டாக இருக்குது, பயங்கர கோல்டாக இருக்குது. அதான் அவன் கேட்குறான் பார்பதா கிட்ட, அந்த மேப்பில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா பாரு அப்படிங்கிறான். ஆனால் அந்த மேப்பில் எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. இது எல்லாமே அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸில் தான் வருது. இது வரைக்கும் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலை போல. பார்பதா என்ன பண்ணுறான், அந்த சுருள் இருக்குல்ல, அதுக்குள்ளே கையை காட்டுறாங்க. இவங்க உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா கூட கஷ்டமாக இருக்குது. சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை இவனால் சென்ஸ் பண்ணவே முடியல. ஸோ ஆபத்து அப்படிங்கிறது பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுதே. கஷ்டப்பட்டு தான் அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அந்த சுழலில் பிளாக் கலரில் என்னமோ இருக்குது. என்னடா இது அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தா இவங்களுக்கு ஆச்சரியம், அது எல்லாமே ஆர்மர் பீசஸ்ங்க. இவன் என்ன பண்ணுறான், கோல்டன் கிங்டமை பயன்படுத்தி அதை உள்ளுக்குள்ளே எடுக்கிறான். ஆக்சுவலாக அவளுடைய ஆர்மர் உடஞ்சி போச்சுல்ல, அது எல்லாமே இங்கே தான் செதறி கிடக்கு. இந்த பீசஸ் எல்லாத்தையுமே ஒன்றா கலெக்ட் பண்ணால் மறுபடியும் அந்த ஆர்மரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இது லிட்டரலாக ஒரு சுப்ரீம் ட்ரெஷர் இல்லையா. ஸோ இங்கே தான் செதறி கிடக்கும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. கிடைக்கிற எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா இதில் அவளுடைய எனர்ஜி இருக்கும். அது எல்லாத்தையும் அழிக்கும் பொழுது யாரோ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோக்கு என்னன்னா, இது ஒரு சுப்ரீம் ட்ரெஷர், இது ஃபாரின் கிளானோட கையில் கிடைச்சிடக்கூடாது, அது எப்படி நான் விட்டுருவேன்னு சொல்லிட்டு கொலவெறி கூட கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் இவ சொல்கிறா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரூ மாஸ்டர் கிட்ட, என்னுடைய ஆர்மரை யாரோ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் என்ன யோசிக்கிறான், ஓ நம்ம போகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்பர்ட் வந்துட்டாங்க போல தெரியுது, இந்த பயணத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு யோசிக்கிறான். பவர்ஃபுல் எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, அது நம்ம ஹீரோ தான். அவங்க கண்டினியூஸாக அங்கே இருக்க பீசஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா. 1 இல்லை 2 இல்லை, அது லட்சக்கணக்கில் போய்கிட்டே இருக்கு. எங்கெங்கே பீசஸ் இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு, ஒன்று விடாமல் நம்மளால எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த டிவைன் ஐக்லான் இப்போ தாங்க அபிஸ்கிட்டே வருது. ஆக்சுவலாக வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் ட்ரூ மாஸ்டர் கிடையாது, இவர் தேர்ட் ட்ரூ மாஸ்டரான். மனுஷன் அபிஸ்குள்ளே எகிரி குச்சி போய்கிட்டு இருக்கான். இவனை தொடர்ந்து நம்முடைய ஹியூஜாக்ஸ் ஃபவுண்டர் இருக்கார்ல, அவருமே அங்கே வந்துட்டார். அவர் பார்க்குறாரு, டே டிவைன் ஐக்லான் நீங்கள் தாண்டா என்னோட டார்கெட்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மில்லியன் பீசஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கலெக்ட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே வச்சு அந்த ஒரு ஆர்மரை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்மர் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் கம்ப்ளீட்டான கிரியேட் ஆகலை. இந்த ஆர்மரில் இருக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, அதை எடுத்து பார்த்தா இதுக்கு பேர் காட் அனலைசேஷன் ஆர்மர் கிடையாது. இந்த ஆர்மருடைய ஒரிஜினல் நேம் என்னடானா மேட் டெவில் அனலைசேஷன் ஆர்மரா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சுப்ரீம் ட்ரெஷர். இதில் ஃபிசிக்கல் டிஃபென்ஸும் இருக்குது, சோல் டிஃபென்ஸும் இருக்குது. அது பத்தாததுக்கு இந்த கிளாஸ் இருக்குல்ல, அதை வச்சு கூட பயங்கரமாக அட்டாக் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த ஸ்கேல்ஸ் இருக்குல்ல, அதை தனித்தனியாக எடுத்து தூரமாக இருக்கவனை கூட அட்டாக் பண்ண முடியுமா. இதை போடுறவனுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவானா, வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போட ஆரம்பிப்பாங்க போல. எல்லாத்தையும் மறந்துட்டு சண்டை ஒன்று தான் கதிங்கிற மாதிரி சண்டை போடுவாங்களாம். அதை தான் பார்பதா புலம்பிக்கிட்டு இருக்கா, இது ரொம்ப ஆபத்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே யோசிக்கிறா, அது எவ்வளோதான் கஷ்டமான சிச்சுவேஷனாக இருந்தால் கூட பொறுமையை யோசிச்சு சண்டை போடணும். அப்படி இல்லைனா எதிரியை டிஃபீட் பண்ண முடியாது, நம்ம தான் டிஃபீட் ஆகிடுவோம். இப்போ பார்பதா கிட்ட கேட்குறான், சரிம்மா இன்னும் எத்தனை பீசஸ் வேணும் அப்படின்னு கேட்குறான். அவள் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறா, 899,999 பீசஸ் வேணுமா. அதாவது கிட்டத்தட்ட 9 மில்லியன் பீசஸ்.
இன்னொரு பக்கம் நம்ம ஹியூ ஜாக்ஸ் ஃபவுண்டர் மனுஷன் எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வேகமாக வந்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு இருக்கால, அவள் இன்னுமே புலம்பிக்கிட்டு இருக்கா. அந்த ஆர்மர் கூட இருக்கக்கூடிய என்னோட கனெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறா. நம்மாலே இன்னும் நிறைய பீசஸ் கண்டுபிடிச்சிட்டான் போல. அது எல்லாத்தையுமே ஆர்மரோட ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் அந்த தேர்ட் ட்ரூ மாஸ்டர் வந்தார்ல, அந்த மனுஷன் என்னடா விங் டைப் ட்ரெஷரும் கிடைக்கல, ஆர்மரும் கிடைக்கல, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கான். எப்படி கிடைக்கும், அதான் எல்லாத்தையும் இவன் முழுங்கிட்டானே. பார்பத்தா அந்த ஆர்மரை சுற்றி சுற்றி பார்த்துட்டு, ச்சே இன்னும் 2 பீசஸ் தான் தேவைப்படுது அப்படிங்கிறா. எங்கே இருந்துடா நான் அந்த 2 பீஸை தேடுவேன், ஏன்னா இந்த இடம் எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த 2 பீஸ் எங்கே இருக்குன்னு எப்படி தெரியும்? இது பத்தாதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாருமே வந்துடுவானுங்க. அவனுங்க வந்துட்டானுங்கன்னா அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்ன பண்ணுறதுன்னு தலையில் கை வச்சு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவனோட டீச்சர் கால் பண்ணுறாரு. யார்? சிட்டிங் மவுண்டன் கெஸ்ட்டு. எங்கே இருக்கிற நீ அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், இன்னுமே நான் அபிஸில் தான் இருக்கேன் அப்படின்னு. ஒன்று எப்பா உன்னோட பவரை வச்சுக்கிட்டு நீ வெளியில் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நானே வரேன் லொக்கேஷன் அனுப்புன்னு சொல்லிட்டு மனுஷன் வேகமாக வந்துருவானா. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னடா டீச்சரே நேரில் வராரான்னு சொல்லிட்டு திகச்சு போய் நிற்கிறான். மனுஷன் ரொம்ப வேகமாக வந்துட்டாருப்பா. எல்லாருக்கும் முன்னாடி இவர் வந்துட்டார் போல தெரியுது. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் இந்த மனுஷன் எப்படி நடந்துட்டு இருந்திருப்பாரு, இவன் செத்தா எனக்கு என்ன, உயிரோட இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாருல. அது மட்டும் இல்லாமல் மனுஷன் ரொம்ப ஹார்ஷாக பேசுவான். இப்போ நீ எங்கே இருக்கன்னு கேட்டு நேர்லேயே வந்தது இவனால் சுத்தமாக நம்பவே முடியலங்க. அவருமே கூட்டுட்டு அந்த 2 ஸ்கேலை தேடிக்கிட்டு இருக்கான் அவன். ஆக்சுவலாக ஒரு இடத்துக்கு போன உடனே அந்த ஸ்கேல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இவனால் சென்ஸ் பண்ண முடியுது. ஆனால் அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறதே இவனால் கண்டுபிடிக்க முடியல. மனுஷன் உடனே என்ன பண்ணுறாரு, நான் என்ன பண்ணுறன்றதை க்ளோஸ் ஆப்பாருன்னு சொல்லிட்டு மனுஷன் என்னமோ பண்ணுறான்ப்பா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நமக்கே எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம ஹீரோக்கு எப்படி புரியும் ரேஸ்கல்? அவர் ஆக்சுவலாக ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறாரு, அது மூலமாக ட்ராவல் பண்ணுறாரு. அது மட்டும் தான் நமக்கு புரியுது. இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு வழியாக அந்த ஸ்கேல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். மறுபடியும் அந்த 2 ஸ்கேல்ஸையும் எடுத்தாச்சு. எடுத்து ஆர்மரோட கனெக்ட் பண்ண உடனே ஆர்மர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. நம்ம டீச்சர் பார்க்குறாரு, அட மேட் அனலைசேஷன் ஆர்மரா, ஆனால் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, என்கிட்ட கொடு நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் இருந்திருக்காங்க, நம்ம போய் சுற்றி பார்ப்போம், உனக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாருங்க. அந்த இடத்துல பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அங்கே நிறைய கார்விங்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்தாலே தெரியுது அவங்க அதாவது பல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்பேஸ் ஷிப் அப்படிங்கிறத பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ இருக்க சிவிலைசேஷனை விட அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? யூனிவர்ஸ் வெஸ்ஸிலே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகி கிடக்குல்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு உருப்படியாக அதாவது கிடைச்சதா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.